வணக்கம். கோவையில் இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது. இத்தகைய கொடூர குற்றச் செயல்களை கண்டிக்க எத்தகைய கடுஞ்சொல்லும் போதாது. இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். மேலும் மேலும் நம் மகளிர் அனைத்து துறைகளும் அடையும் முன்னேற்றம் தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கோவையில் இளம் பெண்ணிற்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் தற்பொழுது தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் கோவையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போன்று அஇஅதிமுக சார்பில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நேற்று பாஜக சார்பில் தீப்பந்தம் ஏந்தி அந்த போராட்டமும் நடைபெற்றது வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில். இந்த சூழலில் தற்பொழுது அந்த 3 பேரும் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அவர்கள் இருங்கூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா தனியாக வீடு எடுத்து தங்கி இருந்தனர். அப்பொழுது அவர்கள் இந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவை அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் 3வரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய காலங்களில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் இது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விரைந்து தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் தன்னுடைய கருத்தினை பதிவிட்டிருக்கிறார்.